சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காத. நீ எல்லாம் துன்பத்துக்கு காரணம் இல்லை, அதான் அவன்தான் காரணம், அவன்தான் காரணம், அவன்தான் காரணம். கையை அங்கே காட்டணுன்னே கோபம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, அப்புறம் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் மொத்தத்துக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினச்சோம்னா யார் மேலேயும் கோபமே வராதே. நீங்கள் படுகிற துன்பத்துக்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆணவ மலம்தான் காரணம் என்று அறிந்தால் நீங்கள் யார் மேலே கோவப்படுவீங்க? நமக்கு அது இன்னும் எத்தனை தான் நூல் சொன்னாலும் அறிவில் எட்ட மாட்டேங்குதே. சொல்கிறாங்கங்க புத்தகத்தில், ஆனாலும் இன்னும் நம்மளால் அது என்னங்க அவன் தாங்க பண்ணுறான், எப்போ பண்ணாலும் எனக்கு துன்பம் பண்ணுறது அவன் வேலையாக போச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோமா இல்லையா? இவன்னா நமக்கு துன்பம் தான் பண்ணும், அவன் தானே தெரியும் விடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். கங்கையில் குளித்தேன், காவிரியில் குளித்தேன், 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல நான் குளித்தேன் தெரியுமா? குளிக்கும் போது சிவபெருமான நினைச்சியான்னு கேட்டார். நான் அதை நினைக்கலீங்களே என்னார். அத்தனை வீணா போச்சு போ அப்படின்ட்டார். எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லை. அப்ப என்ன பொருள்? ஈசனை நினைந்தால் கங்கை ஆடிய பயன் கிடைக்கும், ஈசனை நினைந்தால் காவிரியில் நீராடுகிற பயன் நமக்கு கிடைக்கும், ஈசனை நினைந்தால் புனித நீராடுகிற பயன் நமக்கு வந்து சேரும். நாம இறைவனை மறந்துட்டு இங்கிருந்து காசிக்கு போய் கங்கையில குளிச்சிங்கன்னா புண்ணியம் வந்து சேராது. இந்த புனித நீர் ஆடுவது பயன் தரும் என்றால் அந்த கங்கையில் இருக்கிற புழுவும் மீனும் புனிதம் பெற வேண்டுமே, ஏன் பெறவில்லை? ஏன்? அந்த மீனோ அந்த புழுவோ ஈசனை நினைக்கல. ஆனா நீ நீராடுகிற பொழுது ஈசனை நினைந்து நீராடு, அதுதான் உனக்கு புண்ணியத்தை தரும் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பெருந்தகை தன்னுடைய உரையில அவ்வப்போது குறிப்பிடுவது உண்டு.